Welcome to the ultimate guide of getting back your ex. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பல பேர்த்தோட நாலேஜ், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோடய 3 ரிலேஷன்ஷிப்பில் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பெய்டு கோர்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களோ அந்த அளவுக்கு இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 25 மினிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எடிட் பண்ணியிருக்க மாட்டேன், லைட்டாக அங்கங்கே தான் எடிட் பண்ணியிருப்பேன். ஸோ அவ்வளோ டோப்பமைன் மங்கியாக இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட உங்களோட வாழ்க்கை நீங்கள் ஃபுல்லாக கவனித்தா தான் உங்களுக்கான பதில், உங்களுக்கான தேவை கண்டிப்பாக பூர்த்தி அடையும். சரி, செக்மெண்ட் வந்துட்டு 3 செக்மெண்ட் வச்சுக்க போகிறேன். நான் நல்ல சகனம்டா 3 செக்மெண்ட் வச்சுக்க போகிறேன். மொதல் செக்மெண்ட் என்ன அப்படின்னா, வாட், ஒய், ஹவு. ஸோ வாட் ஒன்றுமே இல்லை, இது வந்துட்டு ஒரு பிரேக்கப் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஏன் பிரேக்கப் நடக்குது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். பிரேக்கப் அப்படின்றது ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும்போது தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நடக்கும். ஸோ இப்போ ஒய்ன்ற ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு வாட் தேவைப்பட்டால் போய்க்கலாம். ஸோ ஒய், இப்போது ஒய்ன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னா, உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் பிஹேவ் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் பிரேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். சரி, எதனால் பிரேக்கப் நடக்கலாம்? முதல் விஷயம், ஓவர் லவ். அவங்க கொடுக்குறத விட அதிக லவ் கொடுக்கறது, இல்லை லவ்வே கொடுக்காமல் இருக்கிறது, இல்லை அப்படின்னா இன்செக்யூராக இருக்கிறது, இல்லை அப்படின்னா போரிங்கில் இருக்கிறது. இது வந்துட்டு இந்த 5-6 இயர்ஸ் 10 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்லலாம் இருப்பாங்கள்ல, இது வந்துட்டு அவங்களுக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். இப்போ ஓவர் லவ்னால் ஒன்றுமே இல்லை, அளவுக்கு அதிகமாக கொடுக்குறது, லவ்லெஸ்னால் அவங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் எல்லாமே. சரி, இப்போ இந்த இன்செக்யூர்ன்றதுலேருந்து தான் நான் தெளிவாக ஒன்று ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு நோட்டோ இல்லை ஒரு பேனாவோ எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிறத அப்படியே நோட் டவுன் பண்ணிட்டே வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு ஃபர்தராக தெரியும். இன்செக்யூரிட்டி, அதாவது நம்மளை விட ஒரு பெட்டரான பொண்ணு கிடச்சிருமோ, நம்மளை விட ஒரு பெட்டரான பையன் அவனுக்கு கிடச்சிருவானான்னு சொல்லிட்டு ஓவர் திங்க் பண்ணி சொஃபகேட் ஆக ஆரம்பித்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்செக்யூர் ஆக ஆரம்பிப்போம். இந்த இன்செக்யூரிட்டி என்ன பண்ணுன்னா உங்களை ஓவர் கண்ட்ரோலிங் பண்ண வைக்கும், வீக்காக ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஓவர் கண்ட்ரோலிங்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போது இந்தியா இருக்குது, நம்மளுக்கு பிரிட்டிஷர்ஸை பிடிக்கவே பிடிக்காது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவன் நம்மளுக்கு ஃப்ரீடம் தரலை. ஓகே, எந்த பொண்ணு பையன் ஃப்ரீடம் இல்லாமல் சொஃபகேட் ஆகிறானோ அவன் கண்டிப்பாக பிரேக்கப் பண்ணிட்டு போவான். ஏன்னா அவனுக்கு ஃப்ரீடம் வேணும். ஸோ நீங்கள் இன்செக்யூராக இருக்கிறதுனால ஓவர் கண்ட்ரோல் பண்ணி பிரேக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ இதுதான் மோஸ்ட் காமன் வே ஏன் வந்துட்டு பிரேக்கப் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லவ்வே கொடுக்காமல் இருக்கிறது ஒரு தனி கேட்டகரி. இதை வந்துட்டு நம்ம கடைசியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வந்துட்டு வேறு. பட் இந்த ஓவர் லவ், இன்செக்யூர், போரிங் இதெல்லாம் வந்துட்டு ஒரே கேட்டகரி. அவங்களுக்குலாம் எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் தான். சரி, இப்போ நம்ம ஒய்ன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப அழகாக முடிச்சிட்டோம். ஓகே, இப்போது வாட், நான் வந்துட்டு ஒய்க்கு போய்ட்டு வாட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வாட் அந்த ஸ்டேட்மெண்ட்டு போகும். ப்ராக்டிக்கலாக உங்கள் எக்ஸிகிட்ட போகிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 60-40. அதாவது 60% நோ சான்ஸு, 40% மேபி. அதான் ஷுர், அதுதான் சொல்லுறேன். ஏன்னா பிரேக்கப் ஒன்ஸ் ஆனாலே திருப்பி வந்துட்டு பேட்ச் ஆகிறது மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நடக்காது. இப்போ சில கேசஸில் நடக்கும். என் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்பயுமே அந்த 6-40 தான், இந்த ரேஷியோக்குள்ளே தான் வரும். இது ஒரு ஆளுக்கும் வேரி ஆகும். எவ்வளோ இன்டென்சிட்டியில், எவ்வளோ சண்டை, எவ்வளோ கோவம், எவ்வளோ வெறுப்பு, எவ்வளோ ஹேட்ரெட், இதெல்லாம் பொறுத்து எல்லாமே மாறும். ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம். சரி, இப்போ அடுத்தது வந்துட்டு
இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்களே உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கோங்க. நிஜமாலே உங்கள் எக்ஸ் வேணுமா, இதெல்லாம் ஒர்த்தா அப்படின்றத யோசிச்சுட்டு இன்வால்வ் ஆகுங்க. சரி, இப்போ ஹவுன்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். இப்போது நான் எல்லாருமே ஒரு பையன் பிரேக்கப் ஆகிடுச்சு, ஒரு பொண்ணுக்கிட்ட அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்தே நான் சொல்கிறேன், இது பொண்ணுமே அப்ளிகபிள் தான். ஸோ அதனால் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பையன் இருக்கான். ஓகே, பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போது இந்த பொண்ணுக்கு ஃபுல்லாக இவனை பற்றியான நெகட்டிவ் எமோஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெக் பண்ணுவோம், அப்யூஸ் பண்ணுவோம், அழுவோம். நீ இல்லைன்னா உனக்கு உலகமே இல்லை, வாழ்க்கையே இல்லை, செத்துருவேன், உருகிடுவேன்னு சொல்லுவோம். இப்போ என்ன ஆகும்னா, அந்த பொண்ணு ஒரு ஷீல்டு போட்டிருக்க பொண்ணு கடுப்பாகி ஷீல்டு மேலே ஷீல்டாக போட ஆரம்பிச்சோம். முதல்ல உங்களை அன்ஃபாலோ தான் பண்ணியிருக்கோம், அடுத்தது பிளாக் பண்ணும். ஓகே, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட் மூலயமா பிளாக் பண்ணும். உங்களுக்கு சுத்தமாக கான்டாக்டே இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. இஃப் இன் கேஸ் நீங்கள் ஏற்கனவே புயல் கடலை தாண்டி போயிடுச்சு, நீங்கள் பிளாக்கிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா ஓகே, மேனேஜ் பண்ணலாம். பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் பிரதர். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இன்டென்ஸாக போயிடுச்சு அப்படின்னா ப்ராக்டிக்கலி இன்னும் மூவ் ஆன் ஆகிற வழியை பார்க்குறது தான் பெஸ்ட்டு. பட் நீங்களுமே இந்த வீடியோ பார்க்கலாம், ஏன்னா இந்த டெக்னிக் அப்ளை பண்ணுறது மூலிமா யார் அப்ளை பண்ணாலும் சரி ஹீல் தான் ஆவீங்க. ஸோ வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட்ஸ் இது. சரி, இப்போது பெக் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது, அழுவுறது, இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஓவர் இதாகும்னு சொல்லிட்டேன். இப்போது நீங்கள் நினைக்கலாம், இப்போ வந்துட்டு நம்ம இந்த பொண்ணுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருப்போம், எவ்வளோ வந்துட்டு நல்ல மெமரிஸ் இருக்கும், எல்லாமே அந்த பொண்ணுக்குள்ளேயே இருக்கும். ஓகே, ஆனால் அந்த பொண்ணுக்கு அதை வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு டைம் எடுக்கணும்ல. ஓகே, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்பா அம்மாவோடய சண்டைன்னு வச்சுப்போம். நம்ம அப்பா அம்மாவை நம்ம கோவப்பட்டு ஏதாச்சும் சொன்னாலும், அவங்களும் நம்மளை சொன்னாலுமே அவங்க எல்லா குட் மெமரிஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஓகே, பொண்ணுங்களுக்குமே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க இதெல்லாம் திருப்பி ஞாபகப்படுத்தி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டியது டைம். ஓகே, இன்னொன்று, அந்த பொண்ணுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணது, உங்களை பற்றி நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கிறது, இது எல்லாமே இப்போ அவங்க என்ன மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு உங்களை விட பெட்டர்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, இவன் ரொம்ப இன்செக்யூராக இருக்கான், வீக்காக இருக்கான், ஓவர் கண்ட்ரோலிங்காக இருக்கான், ஃபுல்லாக நெகட்டிவ் எமோஷன்ஸோட பீக்கில் இருப்பாங்க. ஸோ அதனால் இப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான டைம் தரணும். அடுத்தது இதை ஃபுல்லாக உடச்சிட்டு அந்த பொண்ணை விட நம்ம பெட்டர்ன்றதை காட்டணும். ஓகே, ஸோ இதை காமிச்சிட்டோனால அவங்க திருப்பி வந்துடுவாங்க. சரி, இதை காட்டுறதுக்கு என்ன வழி இருக்குது, என்ன பண்ணலாம்? சிம்பிளாக ஒன்று தான். மொதல் விஷயம், சோஷியலைஸ் ஆகுங்க. ஓகே, இருக்கிறதுலையே ஹாப்பியாக மாறுங்க. இன்னொன்று, இதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணுறது, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, அப்புறம் செல்ஃப் க்ரூமிங். இது எல்லாமே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்களே உங்களை ஒரு வகையில் கான்ஃபிடென்ட் ஆக்கிக்கிறீங்க. இந்த கான்ஃபிடென்ஸ் மூலயமா உங்களுக்கு முன்னாடி இருந்த இன்செக்யூர், ஓவர் கண்ட்ரோலிங், அது எல்லாமே ஓரளவுக்கு ரெக்டிஃபை ஆகிடும். ஓகே, அடுத்தது அந்த ஓவர் லவ், அதுவுமே இது மூலயமா ரெக்டிஃபை ஆகிடும். சரி, இந்த டைம் கொடுக்குற டைமில் அவங்களுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்குறோன்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி கொடுக்க போகிறோம்? கால், மெசேஜ், வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஸ்னாப், மெயில், அதுக்கப்புறம் வந்துட்டு நேரில் போய் பேசுகிறது, இது எதுவுமே கிடையாது. ஓகே, இது எதுவுமே கிடையாதுன்னா இது எதுவுமே கிடையாது. நீங்கள் அவங்கள கண்டு கூட கூடாது. இஃப் இன்கேஸ் அவங்க உங்கள் கிளப்பில் இருக்காங்க, உங்கள் டீமில் இருக்காங்க, பார்த்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்னால் கூட ப்ரொஃபஷ்னலாக மட்டும்தான் பேசணுமே ஒழிய அதை தாண்டி எதை பற்றியும் பேசக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டு.
நீங்கள் எல்லாரு கூடயும் நல்லா பேசணும், எல்லாரு கூடயும் நல்லா பழகணும், ஹாப்பியாக இருக்கணும். பட் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது இப்போ நம்ம ஒர்க் பிளேஸில் தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு போய் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். என்னென்னு இருக்கணும், அது மாதிரி தான் இருந்துக்கணும். அதுவும் ஒர்க் ரிலேட்டடாக பேசியே ஆகணும்னா மட்டும்தான் பேசணும், இல்லை பேசவே வேணாம். சரி, இப்போ நான் ஒரு 4 பாயிண்ட் போட்டிருந்தேன். சோஷியல், பேஷன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் க்ரூமிங் அப்படி போட்டிருந்தேன்ல. இதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பையன், நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு அழுதுகிட்டே இருக்கிற பொண்ணு, கெஞ்சிகிட்டே இருக்கிற பொண்ணு, இன்செக்யூராக இருக்கிற ஒரு பொண்ணு, சந்தோஷமே இல்லாத ஒரு சேடாக இருக்கிற ஒரு பொண்ணு, சீரியஸாக சொல்லுங்கள், இந்த பொண்ணை யாராச்சும் லவ் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் பையனுக்கும், அதே மாதிரி தான் பொண்ணுக்கும். பொண்ணும் இப்படி ஒரு பையன் இருந்தால் லவ் பண்ணாது. ஓகே, ஏன் லவ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம லவ் பண்ணுறதே ஒரு ஹாப்பினஸ்க்காக தான். ஓகே, நம்மளுக்கு அது ஏதோ ஒரு வகையில் ஒரு பீஸ் தரணும், ஒரு நிம்மதி தரணும், அதுலேருந்து ஒரு நல்ல எமோஷன் வெளியில் எடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறோம். அப்படி போகிறோன்ற பட்சத்தில் நம்ம அந்த எமோஷனை ப்ரொசஸ் பண்ண ஆரம்பிக்கணும். விச் மீன்ஸ், இப்போது நான் இந்த பொண்ணு கிடைச்சாதான் ஹாப்பியாக இருப்பேன். இப்படி இருப்பீங்களா? நீங்கள் ஹாப்பியாக இருங்க, அந்த பொண்ணு அந்த மூலிமா கிடச்சிரும். ஓகே, இவ்வளோ தான். சரி, இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன். இப்போ நான் ஹாப்பியாக இருக்கிறத எப்படி அந்த பொண்ணுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறது? ஒன்று, நீங்கள் 2 ஸ்டேட்டில் இருப்பீங்க. ஒன்று, அந்த பொண்ணு உங்களை இன்னும் பிளாக் பண்ணிட்டு இருக்கும், இல்லை அப்படின்னா அன்ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க இன்னும். ஓகே, அவங்கள தொல்லையே பண்ணாதீங்க. அந்த 2 பண்ணியிருந்தாலும் நீங்கள் பாட்டுக்கும் ரெகுலராக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஸ்டோரி போடுங்க. உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் மாதிரி, என் லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், ஜாலியாக தான் இருக்கேன். ஓகே, சிம்பிளாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இந்த பொண்ணு இல்லாமல் நான் கஷ்டப்படலை, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஓகே, நீ வந்தால் இன்னும் ஹாப்பியாக இருக்கலாம். இதை தான் நீங்கள் இன்டைரக்டாக உங்களோட ஸ்டோரி மூலயமாவோ, ஸ்னாப் சாட் மூலயமாவோ, இன்ஸ்டாகிராம் மூலயமாவோ, எல்லாத்து மூலயமாவும் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாயிண்டில் இவன் நம்ம ஹாப்பியாக தான் இருக்கான் போல் அப்படின்றத அவங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரி, இதுதான் ப்ராசஸ். இதை நான் சொல்லிட்டேன். இதை எவ்வளோ நாள் பண்ணணும், எப்படி பண்ணணும்? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெத்தடில், நோ கான்டாக்ட் அப்படின்ற மெத்தடில் மொத்தம் 3 ஃபேஸ் இருக்குது. முதல்ல நெகட்டிவ் ஃபேஸ். ஓகே, அந்த நெகட்டிவ் ஃபேஸ்லேருந்து ஒரு நார்மல் ஃபேஸ், அடுத்தது பாசிட்டிவ் ஃபேஸ். உடனே யாராச்சும் கமெண்ட் பண்ணாதீங்க இது மாதிரி வந்துட்டு. ஏன்னா இதில் வர சில விஷயங்கள் வந்துட்டு லவ் குரு சக்தியில் ஆரம்பித்து எல்லாருமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. இங்கே திங் என்னென்னா, எல்லாமே ஒரு பாயிண்டில் கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே அட்ட ஸ்ட்ரெஸ்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். லைக் நீங்கள் அது ஒரு பெய்டு கோர்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் தான் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஒரு சில விஷயம் அதோட கோர் ரிலேட் ஆகும். சரி, இப்போ இந்த நெகட்டிவ் ஃபேஸ்லேருந்து நியூட்ரல் ஃபேஸ் போகிறதுக்கு தான், அந்த நியூட்ரல் ஃபேஸ்லேருந்து பாசிட்டிவ் ஃபேஸ் போகிறதுக்கு தான் நம்ம டைம் கொடுக்குறோம். இந்த டைம் எடுத்துக்கிற வரைக்குமே நம்மளால் அவங்கள காண்டாக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு தான் நோ கான்டாக்ட், நான் கான்டாக்ட்னு போட்டிருக்கேன். நோ கான்டாக்ட். ஓகே, இதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா 0 to 3 months. இதுதான் ப்ராக்டிக்கலாக ரிசர்ச் பேப்பரில் போட்டிருக்கிற ஒரு நம்பர். பட் மிராக்குலஸாக 5-7 months வரைக்கும் கூட திருப்பி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, இது இயர்ஸ் கணக்கில் பிரேக்கப் ஆகிடுச்சு, திருப்பி பேட்சப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான வீடு இது கிடையாது. பட் இப்போ தான் பிரேக்கப் ஆச்சு, 2-3 months தான் இருக்கும், 5-6 months தான் இருக்கும், நாங்கள் இன்னும் பேசிட்டு தான் இருக்கோம், ஏதோ ஒரு வகையில் கான்டாக்ட் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒர்க் ஆகும். சுத்தமாக நாங்கள் 1 வருஷமாக பேசிக்கிறதே இல்லை, சுத்தமாக நாங்கள் 6 மாதமாக பேசிக்கிட்டே இருக்கல அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. சரி, இப்போது இந்த நியூட்ரல் ஃபேஸ்க்கு கொண்டு வரணும். இப்போது இந்த 3 ஃபேஸில் நீங்கள் இப்போது நோ கான்டாக்டில் இருக்கும்போது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த 3 ஃபேஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பாசிட்டிவ் ஃபேஸ், நியூட்ரல் ஃபேஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த
இந்த ஃபேஸ். நெகட்டிவ் ஃபேஸ், நியூட்ரல் ஃபேஸ், பாசிட்டிவ் ஃபேஸ். இந்த 3 ஃபேஸ்க்கும் நம்ம போகிறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கணும். இப்போது அந்த பொண்ணுக்கு உங்களை பற்றியான பேட் மெமரிஸ் ஃபுல்லாக தான் ஞாபகம் இருக்கும். ஓகே, இந்த பேட் மெமரிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நியூட்ரல் போகும். அந்த நியூட்ரல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ்க்கு போகும். ஓகே, உங்களை பற்றியான குட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வரும் இந்த ஸ்பேஸ் கொடுக்கும்போது. இந்த 30 நாள் இல்லை அப்படின்னா அந்த 3 மாதம் இந்த கேப் நீங்கள் கொடுக்கும்போது தான் இவங்க உங்களை பற்றி நல்லதாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நல்லதாக யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அவங்க உங்கள்கிட்ட வந்து திருப்பி பேசுவாங்க. இஃப் இன் கேஸ் நீங்கள் இந்த டைமே கொடுக்கல, நோ கான்டாக்டே ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அவங்க நெகட்டிவ் எமோஷன்ஸ்லேயே தான் எப்போதுமே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பண்ண தப்பு மட்டும்தான் அவங்க முன்னாடி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குமே தவிர அதை மறக்க மாட்டாங்க. அது மறக்கணும், அதே சமயத்தில் நீங்களும் இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ அதுதான் இதோட கோர் பாயிண்ட்டு. இன்னொன்று, நீங்கள் அவங்கள கெஞ்சலை, டிஸ்டர்ப் பண்ணல, யூ ஆர் கிவிங் அ டைம். ஸோ அந்த டைமில் அவங்க பண்ண தப்பு என்னன்னு முதல்ல அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரியலைசேஷன் பாயிண்ட்டே விடாமல் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க, டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியாது அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு. தப்பு பண்ணாங்கன்றதை தாண்டி நீங்கள் எவ்வளோ நல்லவன்றதையும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான நேரம் தான் இது. சரி, இப்போது நான் உங்களுக்கு சிம்பிளாக இதனால தான் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, திருப்பி அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில கேசஸில் டைரெக்டாக லவ் பண்ணுறேன்னே வந்துடுவாங்க. ஒரு சில கேசஸில் இல்லை நம்ம ஃப்ரெண்டாக பழகலான்னு சொல்லிட்டு வருவாங்க. இன்னொரு கேசஸில் சும்மா பேசலாம் அப்படின்னு வருவாங்க. ஓகே, லவ் பண்ணுறேன்னு வந்தாங்கன்னா கிரேட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ காட் யுவர் லவர் பேக், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஃப்ரெண்டாக இருக்கீங்க, ஃப்ரெண்டாக பழகலான்னு சொல்கிறாங்கன்னா நோ சொல்லிடுங்க. சிம்பிளாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாரு, எனக்கு வந்துட்டு கூட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் ஆசை, ஃப்ரெண்டாக பழகணுன்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது, ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுங்க. அது வந்துட்டு நீங்கள் கெஞ்சற மாதிரி இருக்கக்கூடாது. பேசினா கேர்ள் ஃப்ரெண்டாக பேச, இல்லை பேச வேணாம், இந்த மாதிரி சொல்லிடுங்க. இது வந்துட்டு ஃப்ரெண்டாக பழகலான்னு கேட்டால் மட்டும்தான் இந்த பதில் வரணும். அடுத்தது சும்மா வந்துட்டு ரேண்டமாக வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, லவ்வை பற்றி பேச மாட்டாங்க, எதை பற்றியும் பேச மாட்டாங்க, சும்மா வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி சும்மா பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பேஸில் கொண்டு போகிறாங்களோ அதே பேஸில் கொண்டு போங்க. லைக் அவங்க வந்துட்டு ஃப்ளர்ட் பண்ணுறாங்களா, நீங்களும் ஃப்ளர்ட் பண்ணியே எடுத்துகிட்டு போங்க. அவங்க என்ன பேஸில் மெயின்டைன் பண்ணுறாங்களோ இந்த ரிலேஷன்ஷிப்பை அதே பேஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஓகே, நீங்கள் முதல்ல வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பித்து அந்த மாதிரி போயிருப்பீங்கள்ல, அந்த மாதிரி போகும் இந்த ப்ராசஸ் லாஸ்ட் ஒன். ஸோ இந்த 3 ப்ராசஸுமே அதே மாதிரி தான். சரி, இதெல்லாம் சொல்லிட்டேன் ப்ரோ. இப்போ திருப்பி வந்துட்டு அவங்களுக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு. இது என்ன ப்ரோ அதுக்குள்ளே நெகட்டிவாக பேசுகிறேன்னு இல்லை, திருப்பி பிரேக்கப் ஆகக்கூடாது, அதுதான் ஹோல் மோட்டோவே. இது ஒரு தடவை நடந்துருச்சு, திருப்பி இது நடக்கக்கூடாது. ஃபஸ்ட் டைம் ஏன் நடந்துச்சு அப்படின்றத யோசிங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒன்று 5 சொன்னேன் தெரியுமா, இந்த ஓவர் லவ்வு, அதுக்கப்புறம் லெஸ் லவ்வு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்செக்யூராக இருக்கிறது, அந்த இன்செக்யூரோட சப் கேட்டகரி ஓவர் கண்ட்ரோலிங்கு, இன்னொன்று வந்துட்டு வீக்காக பிஹேவ் பண்ணுறது, லாஸ்ட் ஒன்று போர் அடிச்சு போகிறது. இது சொல்லியிருந்தால, இதில் எது நீங்கள் பண்ணீங்கன்றதை பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. இன்செக்யூராக இருக்கீங்களா, உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் முதல்ல நம்புங்க, நான் வந்துட்டு நல்ல பையன்தான், நான் அழகாக தான் இருக்கேன், என்னை தாண்டி எவனுமே ஒருத்தன் கிடையாது, நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொனால்டோ மாதிரி பிஹேவ் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் தான் அவங்க போனாலும் சரி போகலனாலும் சரி ஒரு கெத்தான ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்படி இருக்கிற பையனோட தான் பொண்ணுங்க இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பொண்ணுங்க கொஞ்சம் ஃபெமினைனாக இருக்கலாம், பட் அவங்களுக்குள்ளேயுமே ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். லைக் ஒரு மேனை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி அவங்களும் காமிச்சிக்க வேணாம். இப்போ போரிங் ஃபேஸ் இது எல்லாமே இதிலே ஓவர் கம் பண்ணணும். போரிங் ஃபேஸ் ஒன்று தான், க்யூரியாசிட்டியை முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். பேசுகிற டைமு கட் பண்ணாலுமே ரொம்ப கட் பண்ணிடாதீங்க, அதுக்குன்னு கட் பண்ணிட்டேவும் இருக்காதீங்க. ஓகே, பேலன்ஸ் பண்ணிட்டே இருங்க அதை. ஓகே, ஸோ போரிங் ஃபேஸ் எப்படி சமாளிக்கலான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப்பில் நிறையா பேசிக்க டாபிக்ஸ் கிடைக்கும் போது தான் நல்லா வரும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 மாதம் ஸ்பேஸ் விட்டு தானே நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தால் தானே அவங்கள திருப்பி கொண்டு வந்திருப்பீங்க. அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பேசுகிறதுக்கு அதுக்கப்புறமே கதைகள் நிறையா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா பகிர்ந்துக்கலாம். ஸோ அது வந்துட்டு இன்னுமே அழகாக இருக்கும்.
ஸோ நான் 0 to 3 months மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல, இது நீங்கள் சண்டை போட்ட இன்டென்சிட்டி லெவல் பொறுத்து மாறும்னு சொல்லிடுறேன். அதாவது லைட்டாக தான் சண்டை, உடனே இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, பிரேக்கப் ஆகி ஒரு வாரத்துலேயே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. நான் ஷேராக சொல்கிறேன், 1 மாதத்தில் நீங்கள் அவங்கள திருப்பி கொண்டு வந்துடலாம். இல்லை நடந்து 1 மாதம் இருக்குது அப்படின்னா ஒரு 3-4 மாதத்தில் நீங்கள் திருப்பி கொண்டு வந்துடலாம். இல்லை ப்ரோ நடந்து 7-8 மாதம் இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி ஓகையா. சில ரேர் கேசஸில் இந்த 5-7 monthsன்னு ஒரு கேட்டகரி சொல்லியிருந்தேன்ல, அதில் வரும். நான் எதுக்கும் ஒரு தான் இங்கே எழுதிடுறேன். 1 வீக்கில் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து 1 monthக்குள்ளே அவங்க திருப்பி வந்துடுவாங்க. இதுவே 1 month முன்னாடியாக இருந்துச்சு அப்படின்னா 0 to 3 monthக்குள்ளே ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு இங்கே லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 5 months முன்னாடி நடந்துச்சு அந்த மாதிரினா, அந்த 5 monthமே நீங்கள் அவங்க கூட வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வகையில் கான்டாக்டில் இருந்துருக்கணும். கான்டாக்டில் இல்லைனா அதுவுமே ஓகே தான். அது வந்துட்டு என்னென்னா 0 to 7 months ஒரு டைம். ஸோ இந்த 3 கேட்டகரி தான். இதுக்கு மேலே போனால் மோஸ்ட்லி இம்பாசிபிள். சரி, நான் இப்போ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன உங்களுக்கு கோச்சஸ் ப்ராக்டிக்கலாக சொல்லுவாங்களோ அது எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஓகே, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட எமோஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த எந்த இடத்துலையுமே நோ கான்டாக்டில் போயிட்டு அவங்கள்ட்ட போய் கெஞ்சிரவோ அழுதுறவோ அப்யூஸோ பண்ணிடக்கூடாது. இந்த டைமில் வந்துட்டு வேறு ஒரு பையனோட கூட அவங்க பேசிகிட்டு இருக்கலாம், வேறு ஒரு பொண்ணோட கூட அவங்க பேசிகிட்டு இருக்கலாம். பட் இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். ஏன்னா அவங்க அவங்கள அஃபீஷியலாக பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஓகே, உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. யூ டோன்ட் ஹாவ் அ ரைட்ஸ் டு ஆஸ்க் கொஸ்டின் டு ஹர். ஓகே, அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ என்ன நடந்தாலும் சரி அவசரப்பட்டுறாதீங்க. ஏன்னா உங்களோட லவ் பெருசாக இருக்கும். ஒரு 2 years பண்ணியிருப்பீங்க, 3 years பண்ணியிருப்பீங்க, இல்லை 1 year பண்ணியிருப்பீங்க. அதுக்கு நடுவில் ஒரு டெம்பரவரியாக ஒரு சிச்சுவேஷன்ஷிப் வருது அப்படின்னா அது 1 month தான் இருக்கும். ஓகே, அதோட வேல்யூ பெருசா இதோட வேல்யூ பெருசான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், இதோட வேல்யூ தான் பெருசு. ஸோ ஈஸியாக அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு எதுவுமே நடந்துடாது, சும்மா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. என்ன நடந்தாலும் சரி போய் கெஞ்சிரவோ அழுதுறவோ செஞ்சிடாதீங்க. ஓகே, நான் உங்களுக்கு மோஸ்ட்லி இது எப்படி ஒர்க் ஆகும் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். இந்த ஒரு கைடு போதும் நீங்கள் உங்கள் எக்ஸை வந்துட்டு திருப்பி கொண்டு வரதுக்கு. ஓகே, சின்ன ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ரீகேப் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, வாட், ஒய், ஹவு. ஸோ வாட்டில் என்ன அப்படின்னா, வாட் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒய் முடிச்சிடலாம். ஏன் பிரேக்கப் நடக்குது அப்படின்னா, இன்செக்யூரிட்டி, லவ்வோட லெவல் வந்துட்டு ஒழுங்காக மெயின்டைன் ஆகலை. ஒன்று அதிகமாக கொடுக்குறது, இல்லை ரொம்ப கம்மியாக கொடுக்குறது, இன்னொன்று போரிங்காக இருக்கிறது, லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த 3 தான். ஸோ இது வந்துட்டு ஒய். ஹவு வந்துட்டு அப்படின்னா நோ கான்டாக்ட். ஓகே, 0 to 3 months அவங்கள்ட்ட பேசாமலே இருக்கணும், இது பண்ணிட்டே இருக்கணும். இந்த இடத்துல அவங்கள்ட்ட துளி கூட நீங்கள் பேசிடக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் ரெகுலராக சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணிட்டே வரணும். இவ்வளோ தான், இது பண்ணால் போதும். இன்னொன்று, ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் அவங்க வருவாங்க. ஓகே, ரெண்டுமே இன்டர் கனெக்டட். இந்த பொண்ணு வந்தால் தான் ஹாப்பியாக இருப்பேன்னு இருப்பீங்க. நீங்கள் ஹாப்பினஸை பிடிங்க, அந்த பொண்ணு தன்னால் வரும். ஓகே, அந்த மாதிரி தான். அடுத்தது வந்துட்டு வாட். இப்போ என்னென்னா, நீங்கள் இதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இவ்வளோ டைம் எடுத்து இதுக்குள்ளே நீங்கள் திருப்பி போய் விழுறதுக்கு கரெக்டாக சரியா தப்பா அப்படின்றத யோசிங்க. ஓகே, இதோட ப்ராக்டிக்கல் வேஸ் 60-40ன்னு சொல்லிட்டேன். இது 60-40 ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் மந்த்ஸ் எல்லாம் பொறுத்து இது வேரி ஆகும். ஸோ அதனால வந்துட்டு இப்படி தான் அது. இப்போது இன்னும் ஒரு பாயிண்ட் நான் கவர் பண்ணல, என்னென்னா லவ்வே கொடுக்காம இருந்தால் என்ன ஆகுன்ட்டு. இது நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எல்லாமே தெரிஞ்சு எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் தெரியலன்றதுனால தான் எனக்கு பிரேக்கப் அப்படின்றது ஒன்று நடந்துச்சு. இது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் லவ்வே கொடுக்கல. அப்படி லவ்வே கொடுக்காம நீங்கள் டைரெக்டாக நோ கான்டாக்டில் இன்வால்வ் ஆகாதீங்க. ஓகே,
இன்னமுமே அவங்களுக்கு லவ் தரலன்னு தான் தோணும். அது நம்ம முதல்ல உங்கள் கூட இருந்த குட் மெமரிஸ்லாம் ஞாபகப்படுத்தணும். நீங்கள் நோ கான்டாக்ட் போகிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஒரே ஒரு தடவை ஜென்யூனாக ஒரு டாக் வைங்க. ஏதோ ஒரு வழியில் ஒரு ஜென்யூன் டாக். நம்ம நல்லா இருந்தோம் அந்த ரிலேஷன்ஷிப்பில், நான் திருப்பி உங்க கூட சேரணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இது மாதிரி உங்க கூட இவ்வளோ நாள் இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் நிஜமாக உன்னை மிஸ் பண்ணுறேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், சாரி, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காலில் சாஸ்தாங்கமாக விழுந்து ஒரு தடவை மட்டும் கெஞ்சிருங்க இவங்கள்ட்ட. இது இந்த கேஸ்க்கு மட்டும்தான் கெஞ்சுறது, மித்த எதுக்குமே இது ஒர்க் ஆகாது. ஸோ நான் இதில் வந்துட்டு இதுவே ஓவர் லவ் கொடுத்துருந்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது, இல்லை இன்செக்யூராக இருந்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது, போரிங்காக இருந்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இதுக்கு மட்டும் ஒரே ஒரு தடவை அவங்கள்ட்ட ஜென்யூனாக உங்களோட ரீசன்ஸை சொல்லி சாரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நோ கான்டாக்ட் போனீங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட ஈஸியாக வந்துடுவாங்க. ஓகே, நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ யா, பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இதை தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு வீடியோவில் சிம்பிளாக கவர் பண்ணிட்டேன். யா, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் அவுட் பண்ணுங்கள். நம்மளோட பேஜுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யா, அண்டில் தென் போயிட்டு வரேன். பாய் ஃப்ரம் ஓகே.